வணக்கம் welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சிங்களாக்கள் எப்படி இந்த தேசிக்காய் ஊறுகாய் செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். சிங்கள தேசிக்காய் ஊறுகாய்க்கு வந்து இதில் நான் 10 தேசிக்காய் எடுத்து நல்லா கழுவி மேலே வந்து தொப்பில் வந்து சின்னதாக வெட்டி இருக்கிறேன். வெட்டி போட்டு நடுவால் வெட்டிட்டு இந்த அதை க்ராஸ் பண்ணி வெட்டணும். இந்த இப்படி வெட்டணும். மற்றெல்லாம் வெட்டிட்டேன், நான் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து உப்பு இருக்குது. இந்த உப்பை வந்து இந்த நடுவில் வந்து நல்லா அடையணும். உப்பு இந்த இப்படி திறந்துட்டு நல்லா உப்பு அடையணும். நல்லா உப்படைஞ்சிருக்கிறேன். நல்லா அடைஞ்சு வச்சிருக்கணும் உப்பு. இதை வந்து வெயில வச்சு நல்லா காயணும். நல்லா அந்த கார்ட்போர்ட் மாதிரி நல்லா காஞ்சி வரணும். நல்ல வெயிலுக்கு வைங்க. எனக்கு கிடைக்கிற வெயில்ல நான் வெயில வச்சு இதை காய விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுறேன் உங்களுக்கு. இது முதலாம் நாள் நல்ல வெயில் அடிக்குது எங்களுக்கு. ஸோ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே. இது வந்து 2ஆம் நாள். இன்றைக்கு நல்ல வெயிலாக இருக்குது. 2ஆம் நாள். 3ஆம் நாளாக காஞ்சோன்ருக்கு. இந்த தேசிக்காயும் காஞ்சோன்ருக்கு. ஆனால் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் விடணும் நல்ல வெயிலுக்குள்ள. 10 நாளாக வந்து இது வந்து வெயில வந்து காய விட்டுதான். இப்போ இது நல்லா காஞ்சிட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. நல்லா காஞ்சிட்டுது. இதில் 10 தேசிக்காய் இருக்குது. எப்படி ஒரு க்ளீனான பாட்டில் எடுத்து இந்த இருக்குது. க்ளீனான பாட்டில், ஸ்டெரிலைஸ் பண்ண பாட்டில் இருந்தாலும் நல்லா. இப்போ நாங்கள் இந்த காஞ்ச தேசிக்காய், இந்த காஞ்ச தேசிக்காய் வந்து நீங்கள் வெட்டி போட்டும் போடலாம். ஆனால் முழுசாக போட்டிங்கன்னு சொன்னால் இது நல்லா ஊறி வரைக்க தண்டைப்பாட்டிலே பிஞ்சு வரும். ஸோ இப்போ இதை இந்த பாட்டிலில் அடுக்குவோம். இந்த இப்படி அடுக்கி விடுங்க. அடியில் ப்ரௌன் சாக்கோ கர்ட்டில் நீங்கள் லைம் பிக்கல் செய்து போடுங்கண்டு. ஸோ இதை உங்களுக்காண்டி செய்திருக்கு இந்த வீடியோ. ஓகே, இப்போ இதை வந்து நான் நல்லா அடுக்கிட்டேன் இந்த பாட்டிலில். இந்த 10 தேசிக்காய் எடுத்து இப்போ நான் வந்து புளிய போகிறேன். இதில் ஜூஸ் 10 தேசிக்காயோட ஜூஸ் வேணும். தேசிக்காய் வந்து நடுவால வெட்டி வச்சிருக்கிறேன். தேசிக்காய் வந்து இந்த ஜூஸ் புளியறதுல வச்சு புளிய போறேன். இப்படி ஒன்றுக்கு புளிஞ்சிங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். நல்லா புளிஞ்சு இதில் இருக்க சாரெல்லாம் விடுங்க. ஸோ இப்போ இந்த 10 தேசிக்காயும் புளிஞ்சு ஜூஸாக எடுத்து வச்சிருக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு நான் புளிஞ்சு வச்சு தேசிக்காய், அந்த 10 தேசிக்காயும் புளிஞ்சு வச்சது இதில் விடுங்க. எந்த விதமான தண்ணியும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னால் பழுதாக போயிடும். இதில் 1/3 கப் வினிகர் இருக்குது. 1/3 கப் வினிகரையும் இதோட விடுங்க. மிளகாத்தூள், பிளெயின் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் இருக்குது. இதில் வந்து 2 டீஸ்பூன் Thuna Paha இருக்குது. இது சிங்களாக்கள் பாய்க்கிற தூள். இப்போ போகிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த தூள் ரெசிபி உங்களுக்கு வரும். பச்சை மிளகாய் கொச்சி என்று சொல்லுவாங்க. கொச்சி இருந்தேன்னு சொன்னால் நெல்லம். எனக்கு தமிழில் அதை கொச்சியே சொல்ல வரதில்லை. ஆனால் சிங்களாக்கள் சொல்லுவாங்க கொச்சி என்று. அந்த கொச்சி மிளகாய் இருந்தால் நெல்லம், பட் என்னட்டே இல்லை. ஸோ அதில் வந்து நான் சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. இதில் போடுங்க. 7 பச்சை மிளகாய் போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் மீடியம் ஹீட்டில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணணும். அப்போ தான் இந்த பச்சை மிளகாய் எல்லாம் சீல் பண்ணும். எந்த விதமான தண்ணியும் சேர்க்கக்கூடாது. சிங்களத்தில் சொல்லுவாங்க லுணுதேயண்டா உப்பு தேசிக்காண்டு தான் அதோட மீனிங். லுணுதேயண்டு தான் சொல்லுவாங்க இந்த ஊறுகாயை. ஈரமில்லாத கையால் தொட்டு பாட்டிங்கன்னா இது கொஞ்சம் சூடாகணும்னு இதை வந்து நிப்பாட்டிட்டு நல்லா கூல் பண்ண விடணும். இந்த வீடியோவில் வந்து
யாழ்ப்பாண முறைப்படி செய்கிற ஊராக செய்து போடுறேன் அடுத்த வீடியோ. இது போட்ட அப்புறம் நான் அந்த வீடியோ கட்டாயம் போடுவேன். ஒரு 3 நிமிஷம் தான் மீடியம் ஹீட்டில் வச்சு நான் இப்போ லைட்டாக வந்து ஈரம் இல்லாத கையால் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட்டுச்சுன்னு சொன்னால் ஹீட்டாக இருந்தேன்னு சொன்னால் கொதிக்கக்கூடாது. ஹீட்டாக இருந்தேன்னு சொன்னால் இது ரெடி. ஸோ இப்போ நான் 3 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இப்போ இது நல்லா கூல் பண்ண விட போகிறோம். நல்லா ஆறணும். நல்லா இந்த பாட்டிலில் நல்லா கூல் ஆகிட்டுது, நல்லா ஆறிட்டுது. இதை நல்லா ஆறின பிறகு இந்த நான் தேசிக்காய் போட்டு வச்சுருக்கேன். இந்த தேசிக்காய் போட்டு வச்சுருக்க பாட்டிலில் இதை வந்து ஊற்றுங்க. இதில் ஊற்றி வச்சிருக்கிறேன். நல்லா ஊறி வந்த அப்புறம் உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக வந்து நல்லா அந்த சாஃப்டாக வரும். அப்போதான் இது ரெடி. ஆனால் இதுக்குள்ள வந்து எந்த விதமான தண்ணி சேர்ந்த கரண்டி ஒன்றும் பாய்க்க தேவையில்லை, பாய்க்க வேண்டாம். இதுதான் இந்த சிங்கள முறைப்படி செய்கிற லுணுதை தேசிக்காய் ஊர்கா. இவங்க அப்படித்தான் செய்வாங்க சிங்களி சாக்கு. இது டன். ஒவ்வொரு நாளும் எடுத்து இதை நல்லா குலுக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா ஊறி ஈக்குவலாக வந்து ஊறி வரும். எப்படியும் வந்து 1 மாதத்துல 1.5 மாதத்துக்குள்ள இது வந்து நல்லா ரெடியாக நல்லா ஊறணும் இருந்து. ஸோ இதுதான் இந்த ஊர்கா ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊரில் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.